வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2025 திருவண்ணாமலை மகா தீபத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ மாடுங்க எப்படி வந்திருக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே அப்படி பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, சந்தைக்குள்ளே விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜோடி பாருங்கள், நல்லா அற்புதமான கலருங்க. ஸோ நல்லா சந்தன கலரில் ஸோ ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா தரமான ஜோடிங்கெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்காங்க பாருங்கள். நம்ம பீஜம் ஸோ அந்த ஓனர் அவங்களுதுங்க இதெல்லாம். ஸோ அப்படியே சோக்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு அருமையான ஜோடிங்க, ஏறு மாடுங்க. ஸோ நல்லா அற்புதமான கலரு. இன்னும் பல்லு போல தானா? பல்லு. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. நான் எந்த மாடு இது? திருவண்ணாமலை ஏறு மாடுங்களா? எவ்வளோ சொல்லிதுண்ணா இது? 1.30. ஸோ பார்த்தீங்கன்னா ஏறு மாடு திருவண்ணாமலையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல் எதுவும் வைக்கல. ஸோ ஒரு 1,30,000 ரூபாய் கிட்ட விலை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இங்கே இருக்குது பாருங்கள், நல்ல செவல நிறத்தில் இருக்குது. ஸோ இது அப்படியே பல்லு. ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு அப்படியே சொல்லலாம். 2 பல்லு ஏர் மாடுங்களா? எவ்வளோ சொல்லுதுண்ணா? 1.30. ஸோ 1.30 சொல்லியிருக்காரு. ஸோ 2 பல்லு நல்லா அருமையான ஜோடிங்க. எத்தனை ஜோடி நான் எத்தனை வந்துக்கிறீங்க? 17 ஜோடி. 17 இந்த வருஷமா? ஓகே. இந்த வருஷம் எப்படி நான் மாடுங்க எப்படி வந்து? ஓரளவுக்கு பரவாயில்ல. மழைன்றது எல்லாம் இன்னும் நைட்டு தான் ஜனம் வரும் நிறையா. எல்லாம் வெளியிலேருந்து தஞ்சாவூர்காரெல்லாம் நைட்டு தான் வருவாங்க. சரிண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.35 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 17 ஜோடி கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க தாங்க. ஸோ அப்படியே ஜோடி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே நான் காட்டுறேன். ஸோ அப்படியே மாடுங்கெல்லாம் பாருங்கள். நல்லா பல்லு போட்டு 2 பல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஜோடி ஏறு மாடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன பிள்ளையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே பல்லு. ஸோ எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு சொல்லணும் அப்படியே 4 பல்லு. ஓகே. எவ்வளோ சொல்லிதுண்ணா? 97. இந்த வருஷம் எத்தனை மாடு எடுத்துன்னு வந்தீங்க? 4 மாடு எடுத்துன்னு வந்தேன். 4 மாடு. ஆமாம். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லணும். 97 87 87 39 55 65 65. ஏன் திருவண்ணாமலை மாவட்டம் கணவருக்குள்ளார மேல்நாச்சில் இருக்கான். ஸோ நீங்கள் ஏர் மாடு மட்டும் தான் வாங்கி தரீங்களா? ஏர் மாடு மட்டும் வாங்குவேன். இந்த மாட்டுக்கு உண்டான ஒத்தை இதுக்கு கிடைச்சாலும் அது கிடைச்சாலும் திருப்பத்தூர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். எனக்கு எதுக்கு மாட்டுக்கு ஒத்தை கிடைச்சாலும் நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுவோம். ஓகே வாங்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு 97 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரிங்க. ஸோ பொட்டை கிடாரிங்க. ஸோ ஒரு ஜோடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ 2மே பொட்டை மாடுங்க தான். ஸோ நல்லா அற்புதமான ஜோடி பாருங்கள் இந்த ஜோடி. உங்களுக்கு தானா? அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 2 பல்லு. ஓகே. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க? 42 ஜோடி. ஒத்த மட்டும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படியே சொல்லணும்? நான் திருப்பத்தூர் மாவட்டம். ஜோன்றம்பள்ளி. வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு.
2 பல்லு 5 மாதம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் செனை. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஒரு 2 பல்லில். ஸோ ஒரு 42 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பொட்டை மாடுங்க, நாட்டு மாடுங்க. பாருங்கள் ஜோடி, அற்புதமான ஜோடி. இதில் திருவண்ணாமலைக்கு இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மாடுங்க. பாருங்கள் அற்புதமான மாடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க. ஸோ ஏறு பெரம்பு எதனால ஓட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் விட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான கலரு. நான் எந்த மாடு இது? மன்னூர்பேட்டையா? மணலூர்பேட்டை. பல்லுண்ணா இது? இன்னும் பல்லு போடும். எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா? 1.25. எவ்வளோ கேட்குறாங்க? இன்னும் விலை கேட்கலாம். எவ்வளோ கேட்டு ஏறு எதனால யூஸ் பண்ணிக்கலாம்? எல்லாரும் சரி. பெரம்பு எதனால யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். சொல்லுங்க. 99 40 17 19 73. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அருமையான ஒரு ஜோடி. ஸோ பெரம்பு ஏறு எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பல்லு போடல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு கண்ணுங்க. ஸோ நல்லா துவர போட கண்ணுங்க. பாருங்கள் அற்புதமான கண்ணுங்க. ஸோ இப்படி ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாடுங்க கொஞ்சம் கம்மியாக அதிகமாக வந்திருக்கு. இந்த ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஜோடிங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சைடு மாடு தான். ஸோ இது பல்லு வைக்கல. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 97 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டு மாடுங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாட்டு மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஜோடி மயிலைங்க. சரியான நேரம் பாருங்க. தரமான ஜோடி. நல்லா தரமான ஒரு ஜோடி. எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு தெரியல. ஸோ மாடு பாருங்க அப்படி. பல்லுண்ணா இது? 2 பல்லு. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1.65. ஏர் மாடுங்களாண்ணா? அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 95 66 30 99 67. నేను కొంత నేను பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்குத்தி கண்ணுங்க. ஸோ ஜோடி பாருங்கள் நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்குது. ஸோ நல்லா தரமாக இருக்குது. ஏன் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ இது பல்லு அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்துருக்கு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? காதாபுரம். காதாபுரம். ஏர் மாடுங்களா?
வேறு மாடு வேறு பரம்பு ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பல்லுண்ணா இது இது வந்து 6 4 6 4. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? வந்து 80 சொல்கிறோம். 80. எவ்வளோ கேட்குறாங்க? வரவங்க ஒரு 75 76 அப்படி கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ வந்து கொடுப்பீங்க? நான் வந்து 78 வேணா கொடுத்தேன். 78 வந்து கொடுப்பீங்க. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 84 89 84 89 02 02 80 80 38. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 78,000 ரூபா வந்தால் ஃபைனலாக முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய ஜதிங்க. ஸோ நாட்டு ஏற்காலை. ஸோ நல்ல தரமான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அற்புதமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். கொல்லியில தான் இருக்குது சாமி. பொம்பல்லாம் எங்கள் அம்மாலாம் தொட மாட்டாங்க. சாணி போய் வாரி கொண்டுவாங்க. நான் எந்த மாடு இது? இது செங்கத்து மாடு தான். செங்கத்து மாடு. பல்லுண்ணா இது? பல்லு கடமாடு. கடமாடு. ஏர் மாடுங்களா? வண்டி மாடு. வண்டி மாடு. எவ்வளோ சொல்கிறீங்களா? 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம். எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? 1.30 வந்தா. 1.30 வந்தால் விடுவீங்க. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். 76 04 70. பொறுமையாக சொல்லுங்கள். 76 04 04 83 83 10 10 43. 43. ஸோ ஒரு 1.30 ஃபைனல் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நல்லா ஒயிட்டு பொடையில் நல்லா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க? அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் அப்படியே எந்த ஊர்னு சொல்லலாம் மாடு? அண்ணாமலம். அண்ணம்மாங்க. ஓகே. பல்லுண்ணா இது? 2 பல்லு. ஓகே. ஏர் மாடா வண்டி மாடுங்களா? ஏறும் போகும் வண்டி. வண்டி எதனால யூஸ் பண்ணிக்கலாம்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1.40. 1.40. ஓகே. இந்த வருஷம் எப்படி நான் மாடுங்க பரவாயில்லையா? மாடு அவ்வளோவா விலை விற்கல. விலை கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. விலை கம்மியாக தான் டவுன். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். ஃபோன் நம்பர் 90 90 25 25 05 05 62 62 78 68. அவ்வளோதான். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டி பெரம்பு. ஸோ ஏர் எதுனாலும் பூட்டிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மயிலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா அருமையாக மஞ்சள் தடவி ஸோ அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நைனா எந்த நைனா மாடு இது? மாங்காய் குப்பமா? மானாவரம். ஓகே. பல்லு நைனா இது? 2 4. ஏர் மாடு வண்டி மாடுங்களா? வண்டி மாடு. எவ்வளோ சொல்கிறீங்க? 1.35. ஓகே. ஸோ ஒரு 1.35 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 4ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட்டு செவலையாக சூப்பராக இருக்குது. ஸோ அற்புதமாக பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்கி அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. சரி இதுவும் எவ்வளோன்னு சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எந்த ஒரு மாடு? எந்த ஒரு மாடு? புரியல. ஆர்னி. ஏர் மாடா வண்டி மாடாண்ணா? வண்டியும் போது ஏறுங்க. பல்லுண்ணா? 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1.20 சொல்லி. 1.20. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி. ஸோ ஏறு. ஸோ எதுனாலும் பூட்டிக்கலாம். ஸோ நாட்டு மாடுங்க. ஒரு ஜோடி காங்கயம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலையில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ திருவண்ணாமலைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிட்ட சொல்லியிருக்காங்க போல். நல்ல ஒரு ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான ஹைட்டுங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. சில வண்டி மாடு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நாட்டு மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாட்டு பாருங்கள். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க.
அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? ஆர்னி. பல்லுங்கண்ணா இதுங்களா? 2 பல்லு. 2 பல்லு. அந்த ஜோடி எவ்வளோ சொல்லிக்கணும்? 1,05,000. ஸோ பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா இந்த ஜோடி சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு ஜோடி மயிலில் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. ஸோ நல்லா அழகான ஜோடிங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ நல்லா தரமான ஜோடி. ஸோ அப்படியே 2 ஜோடி இருக்குது போல் இங்கே. நான் எந்த ஊர் மாடு இது? திருப்பத்தூர் மாடு. பல்லுண்ணா இது? கடமலை. எவ்வளோ சொல்லிக்குண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த ஜோடி? 1,85. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1,85 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆனால் வண்டி மாடு என்ன மாடு? ஏர் மாடுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்குத்தியில் ஒரு ஜோடி. ஸோ அப்படியே நாட்டு மாடில் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ ஏர் மாடு தாங்க இதெல்லாம். ஸோ இந்த ஜோடி பாருங்கள் நல்லா ஒரு சவலை புடை, நல்லா அருமையான ஒரு புடைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடுங்க. சரியான சவலை நிறம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹைட்டு. ஸோ கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். ஜி எந்த மாடு இது? பல்லு இது 2 ஏர் மாடு வண்டி மாடுங்களா? வண்டி ஓடுது ஏர் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி இது? 1,40. அதுவும் உங்களுதா? ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1,40 கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறு. ஸோ எதனால பூட்டிக்கலாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. நல்லா அருமையான மாடு. இது வண்டி மாடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி. அப்படியே இங்கே ஒரு ஜோடி அப்படியே படுத்துன்னு இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க பாருங்கள். நல்லா ஜோடி ஜோடியாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். என்ன ஜி எந்த ஒரு மாடு இது? லோக்கல் மாடா? ஸோ லோக்கல் மாடு தாங்க. சரியான ஹைட்டு பாருங்கள். ஜோடி நாட்டு மாடுங்க. இதெல்லாம் வண்டி மாடுங்க. சில ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மாடு தாங்க. ஸோ லோக்கல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு அருமையான ஜோடி நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் இந்த லோக்கல் மாடு தான். பல்லுண்ணா இது? அரைக்கடை வண்டி மாடுங்கண்ணா. எவ்வளோ சொல்லிக்கண்ணா இந்த ஜோடி? 1,50. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாங்க. நல்லா அழகாக இருக்குங்க பார்க்க. இது அதையா புண்ணு புண்ணு. ஸோ உடம்பு பாருங்கள் சரியான உடம்பு. ஸோ காங்காய மாடுங்க.
நானே எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? இங்கே லோக்கல் மாடேவா? பல்லு நானே இது? ரெண்டு பல்லு. ஸோ ரெண்டு பல்லு நல்லா ஒரு ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சொல்லிக்குது நானே இது ஜோடியா? எவ்வளோ சொல்கிறீங்க? 150. ஸோ 1,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. சரியான ஹைட்டு பாருங்கள் மாடு. சில வண்டி மாடுங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா அற்புதமாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே குதிரை மாதிரி இருக்குங்க பாருங்க மாடுங்க. நாட்டு மாடுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா காலுக்கு பார்த்தீங்கன்னா சலங்கை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நல்ல தரமான ஒரு ஜோடி. எந்த ஊர் மாடு? லாடாபுரம். பல்லு என்னது? கடமலுப்பு. வண்டி மாடே ஏற மாட்டோம். வண்டி மாடு எல்லாமே எதனால யூஸ்? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 2.5 சொல்லியிருக்கேன். 2.5. எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 2 கால் வந்து. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். 96 55 48 27 20. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 கால் ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரே செட்டில் இருக்குது பாருங்கள். அப்படியே கிட்ட போனா 2 பல்லு. அப்படியே பல்லு அப்படியே எந்த ஊர் சொல்லுங்கண்ணா? அவர் மையூரா? 2 பல்லுண்ணா? 2 பல். அப்படியே எந்த ஊர்ண்ணா? இது கர்நாடகா ஸ்டேட் மாடு. கண்ணாரு. எவ்வளோ சொல்லிக்கண்ணா ஜோடி? ஜோடி வந்து எவ்வளோ? 1.5. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கிட்ட மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 லட்சம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அல்காரி மாடி இருக்குது பாருங்கள், நல்லா அற்புதமாக. ஸோ நாட்டு மாடு பாருங்கள், சரியான ஆயிட்டுங்க அல்காரி. ஸோ அப்படியே பல்லு எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த மாடு இது? ஆரணி. பல்லுண்ணா இது? 2. வண்டி மாடா ஏறு மாடு? வண்டி மாடு. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? 1.20. ஸோ 2.20 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பல்லு. ஸோ ஆரணிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடு சரியான ஆயிட்டுங்க மாடு, வண்டி மாடு. ஸோ பார்க்குறதே நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. அப்படியே மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் செட்டு. நேனே எந்த நேன மாடு இது? சங்க மாடு. பல்லு நேனே இது? 2 நாள். ஏறு மாடு வண்டி மாடு? ஏறுங்க. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 1.60. ஸோ 1,60,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி ஏறு எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. திருவண்ணாமலை தீப சந்தையில் மாட்டு சந்தை. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஜோடிங்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதே நல்லா சூப்பராக இருக்குது. மயிலையில் இருக்குது பாருங்கள். ஏன்னா எந்த நேரம் மாடு இது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரணி மாடு தாங்க. ஸோ ஆரணிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள்.
நல்லா அருமையான ஜோடி பாருங்க. ஸோ நல்ல சந்தன கலருங்க. அது பாரு ரெண்டே புல்லு அது பார்க்கணும்ல 6 புல்லு ஒன்று யாரும் ஒன்று வச்சுக்கிட்டு பொருள் பெரிய விஷயம் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் குறை சொல்லலாம். நான் லைட்டாக வந்து தள்ளலாம். ஆமாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்களேங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தீப சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஜெஸ்ஸி மாடுன்னு நினைக்கிறேன். நல்லா அற்புதமான ஒரு மாடுங்க. நல்லா கறவை மாடு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு செவல நேரத்தில் சூப்பராக இருக்குது. குதிரை எடுக்கிறா அது கூட்டக்குது கூட்ட கொண்டாந்து யாருக்காச்சு நேனே எந்த நேனை மாடு இது? மாடு மெய்யூர்ப்பா. மெய்யூர். பல்லு நேனே இது? அதான் கடை போட்டுக்குது. கடை போட்டிருக்கு. எத்தனாவது ஈத்து இது? 2வது ஈத்து. 2வது ஈத்து. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது? காலையில் 13, சாயந்தரம் 12. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 2 வேலை 25 கறந்தது. 25. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க விலை? விலை 1.5 சொல்லி 1.5 சொல்லிக்கிறேன். 1.5. ₹1 வந்தால் கொடுத்து. ₹1 வந்து விட்டு. ஜெஸ்ஸி மாடா? என்ன மாடு இது? இது ஜர்சி சிந்து கலப்பு. கலப்பு. நல்ல ஜாதி ஒடிச்சு. நல்ல ஜாதி. நல்ல பரம்பரை மாடு. மாடுங்க சரியான உடம்புல இருக்குது பாருங்க. ஸோ நல்லா சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஜோடி. நல்ல பெரிய ஜோடிங்க. நல்ல பெரு கூட்டு மாடு. ஸோ நல்ல சவள நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன கலரில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எந்த நேரம் மாடு இது? எந்த ஒரு மாடு? இந்த பக்கம் செங்கத்து மாடு. செங்கத்து மாடு. வண்டி மாடா ஏறு மாடா? வண்டி மாடு. வண்டி மாடு. வண்டி ஓட்டிக்கலாம், ஏறும் ஓட்டிக்கலாம். பல்லு சரியா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ஏறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ செங்கத்து மாடு தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜோடிங்க. மேற்குத்தி மாடு. ஸோ அப்படியே 2 பல்லு 4 பல்லில் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஒரு ஜோடி. ஆனால் எந்த ஒரு மாடு இது? ஊத்தங்கர மாடு. ஓகே. பல்லுண்ணா இது? 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு. வண்டி மாடா ஏறு மாடுங்களா? வண்டி ஏர் எல்லாமே எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ சொல்லிக்கண்ணா ஜோடி? 1.20 சொன்னோம். 1.20. ஓகே. எவ்வளோ வந்தால் விடுவீங்க? எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 1.10 வந்தால் கொடுத்துருவோம். 1.10. அப்படியே ஃபோன் நம்பர் வேணும் சொல்லலாம். 9843 9843 610 610 853 853. ஏய் ஸோ இந்த நம்பருக்கு தேவைப்படும் நம்பர் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நம்ம ஊத்தங்கரை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. வண்டி ஏறு எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குதிரை சந்தைங்க. ஸோ அப்படியே ஜோடி ஜோடியாக நிற்குது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக குதிரைங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீமை கண்ணுக்குட்டிங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. ಅದೇ ಹಂಗೋಗೋಣ ಆ ಕಡೆಯಿಂದ ಎತ್ತುಗಳು
புளியும் கணிட்டு பிடிச்சிக்கலாமா சொன்ன மாதிரி வலை பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது பாருங்க, ஒரு ஹெச்எஃப் கண்ணுக்குட்டிங்க. ஒரு பெரிய ஜதைங்க. ஸோ அருமையான கலர் பாருங்க. பாய்ச்சல் கொஞ்சம், மாடு கிட்ட போக முடியல. ஸோ அப்படியே மாடு நான் காட்டுறேன் பாருங்க. சரி, இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நாட்டு கண்ணுங்க. நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இது எத்தனை மாத கண்ணு, ஸோ அப்படி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த வருஷம் திருவண்ணாமலைக்கு எத்தனை ஜோடி எத்தனை வந்திருக்கீங்கண்ணா வளர்ப்பு கண்ணுக்குட்டி? 7 ஜதை கொண்டாந்து. 7 ஜதை. எத்தனை விற்றுருக்கீங்கண்ணா? 11 வித்துட்டோம். இன்னும் 3 இருக்குது. ஓகே, எத்தனை மாதம் குட்டிங்களாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 மாதம் குட்டி. 10 மாதம், ஒரு வருஷம் குட்டி. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? ஜோடி வந்து 27 சொன்னோம். 27. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? அது 25 வந்தால் கொடுப்போம். 25. 27 வந்தால் கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 வந்தால் ஃபைனலாக பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பொட்டைக்கண்ணை எடுத்துன்னு வந்துருக்கீங்களா? சேங்கண்ணுங்களே எல்லாமே சேங்கன் தான். அப்படியே பல்லு அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லலாம். 97 99 89 22 53 53 74 74. ரெண்டுமே ஸோ நான் காட்டுற மாடு பாருங்க. நல்ல கலர் கூடண்ணா. ஸோ ஜோடி அச்சல் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. ஹைட்டும் கொம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது எந்த ஊர் மாடு? அப்படியே சொன்னால் எந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்கள். வெஹிக்கல் பல்லுண்ணா இது? இன்னும் பல்லு வைக்கல. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? 175. ஏர் மாடுங்கண்ணா. ஸோ 175 கிட்ட சொல்லியிருக்காங்க.